ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி ஸ்பைசியான பூண்டு சட்னி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இட்லி, தோசை, ஊத்தப்பம் போன்ற பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கேட்கலாம். ஒரு சைட் டிஷ்ஷாக தான் காரசாரமான பூண்டு சட்னி செய்ய போகிறோம். இந்த ஸ்பைசி பூண்டு சட்னி மற்ற பூண்டு சட்னியோட கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும், வித்தியாசமான சுவையிலையும் இருக்கும். இது நீங்கள் இந்த சட்னியை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஒரு வாரம் வரையும் கூட உங்களுக்கு கெட்டு போகாமையே இருக்கும். அதனால நீங்கள் ஏதாவது டூருக்கு போகிறதுல கூட இந்த சட்னியை நீங்கள் கொண்டு போகலாம். அதனால இதுக்கு டூர் சட்னின்னு கூட இன்னொரு பேர் இருக்குது. வாங்க இங்கே இந்த பூண்டு சட்னி எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 15, தோலோடு இருக்கிற பூண்டு ஒரு 40 எடுத்துக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பும் எடுத்துக்கணும். முதல்ல உளுந்தை நம்ம கடாயில் போட்டு வெறும் வாணலியிலேயே நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதை மிதமான தீ வச்சுட்டே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா வாசம் வரும், கொஞ்சம் நேரத்தில் கலரும் மாறும். அந்த டைம் வரைக்கும் நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ மிக்சியில் இந்த உளுந்தை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மிளகா, அதுக்கப்புறமா தோலோடு இருக்கிற பூண்டு, உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம தண்ணி விடாமல் நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது தண்ணி ஃபஸ்ட்டே விட்டுட்டோம் அப்படின்னா பூண்டு சரியாக அரைப்படாது. அதனால் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு கொரப்பாக நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இதை ஒரு 90% வழுவழுப்பாக அரைச்சிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம சொன்ன மாதிரி தண்ணி சேர்த்தோன்னா பூண்டு ஒழுங்காக அரைப்படாது. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 150 mlக்கும் கொஞ்சம் கம்மியாக நம்ம எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு நம்ம இதில் 1/4 ஸ்பூன் போல் கடுகு, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் போல் ஜீரகம் போட்டு தாளிக்கணும். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுத்தம் மாவை இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை 3 நிமிஷம் போல் இதில் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். மிதமான தீயில் தான் அடுப்பு நம்ம வச்சுக்கணும். 3 நிமிஷம் கழிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகாய், பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையை நம்ம இதில் சேர்த்துக்கணும். இந்த உளுத்தம் பருப்பும் பூண்டு மிளகாய் கலவை நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அதை கிளறிட்டே இருக்கணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிக்கணும். இதுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகவே செய்யாது, வெளியில் ஒரு வாரம் வச்சாலும். ஸோ நம்ம ஊருக்கு எங்கேயாவது போனோம் அப்படின்னா இந்த சட்னி நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சுவையாகவே இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.